இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஓவர்சீஸ் கார்டு வந்து வாங்கிடுறாப்புல. வாங்கிட்டு இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணிடுறாப்புல. மனைவி வந்து அங்கேயே இருக்காங்க. அங்கே இருந்து அவங்களும் ஆஸ்திரேலியா சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா வர்றாங்க. இந்தியா வந்து கணவனுக்கு எதிராக ஒரு மெயின்டெனன்ஸ் கேட்டு ஜீவனாம்சம் கேட்டு சிஆர்பிசி 125ல் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிஆர் ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் கேட்டு கணவன் மீண்டும் தன்னுடன் வந்து சேர்ந்து வாழ உத்தரவு வேண்டி ஒரு வழக்கையும் வந்து பார்த்திங்கன்னா கணவனுக்கு எதிராக தாக்கல் பண்ணுறாங்க. இந்த நிலையில் அந்த ஆஸ்திரேலியாவில் ஃபெடரல் கோர்ட்டில் கணவன் தாக்கல் செய்திருந்த அந்த விவாகரத்து வழக்கில் அந்த நாட்டு நீதிமன்றம் விவாகரத்து வழங்கி உத்தரவு பிறப்பிச்சிடுறாங்க. இது மனைவிக்கு தெரிய வரும்போது மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே உள்ள ஃபேமிலி கோர்ட்டை நம்ம குஜராத் அகமதாபாத்தில் உள்ள ஃபேமிலி கோர்ட்டை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஃபாரின் லா வந்து அப்ளை ஆகாது, இந்த டைவர்ஸ் வந்து நல் அண்ட் வாய்டு செல்லாது அப்படின்ட்டு ஒரு உத்தரவு கேட்டு அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. ஃபேமிலி கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் ஆஸ்திரேலியா சிட்டிசன்ஸ் இருந்தனால அங்கேயே இருந்தனால இந்த பெட்டிஷன் வந்து இங்கே போட முடியாது, காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் வந்து இங்கே அரைஸ் ஆகாது. அதனால் வந்து அங்கே உள்ள ஆஸ்திரேலியா நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பெட்டிஷனை ரிஜெக்ஷன் போடுறாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா குஜராத் ஹைகோர்ட்டில்